வெல்கம் டு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th ஹிஸ்ட்ரி லெசன் 8 உடைய ஒன் வேர்ட் கொஷின், அதாவது லைன் பை லைன் ஒன் வேர்ட் கொஷின் தான் வந்து பார்க்க போறோங்க. தேசியம் காந்திய காலகட்டம் பார்ட் 2 வந்து பார்க்க போறோங்க. ஓகேங்களா, ஆல்ரெடி பார்ட் 1 வந்து போட்டாச்சு. அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். அது இல்லாமல் டெலகிராம் லிங்க்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த லெசனை வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு வந்து இந்த கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 100% யூஸ் ஆகும். அதுக்கான லெசனோடைய வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் 70 கொஷின்ஸ், இதில் மொத்தம் 140 கொஷின்ஸ் வந்து இருக்குது. இதில் 70 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம், ஏன்னா நமக்கு போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மிச்சம் அடுத்த பார்ட் 2ல், அதாவது இந்த வீடியோவில் அடுத்த 70 தான் வந்து பார்க்க போகிறேங்க. கடைசியாக வடமேற்கு மாகாணத்தில் உப்பு சத்தியாகிரகத்துக்கு தலைமையேற்று நடத்தியவர் கான் அப்துல் காபர் கான். அது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ 71 செஞ்சட்டைகள் என்ற குடைக்கிட்மட்கர் என்ற இயக்கத்தை நடத்தியவர் யார் அப்படின்னா கான் அப்துல் காபர் கான் தான். ஓகேங்களா, செஞ்சட்டைகள் அப்படின்ற குடைக்கிட்மட்கர் அப்படின்ற இயக்கத்தை நடத்தியவர் யாருன்னா கான் அப்துல் காபர் கான். அடுத்தது 72வது வனச்சட்டம் ஆங்கிலேயர்களால் எப்போது நிறைவேற்றப்பட்டது? ஃபர்ஸ்ட் வனச்சட்டத்தை கொண்டு வந்தவங்க ஆங்கிலேயர்கள் தான். எப்போனா 1865. அடுத்தது 73வது வனவாசிகளின் நலனுக்காக போராடியவர். வனவாசிகளுடைய நலனுக்காக போராடியவர் யாருன்னா அல்லூரி சீதாராம ராஜி. ஓகேங்களா, அல்லூரி சீதாராம ராஜி தான் வந்து வனவாசிகளுடைய நலனுக்காக போராடி இருந்திருப்பாரு. அடுத்தது 74th காந்தியடிகள் கைது செய்யப்பட்டு எந்த சிறையில் அடைக்கப்பட்டார்? காந்தியடிகள் வந்து ஒத்துழையாமை இயக்கத்துக்காக கைது செஞ்சுருப்பாங்க இல்லையா, அப்போது எந்த சிறையில் அடைக்கப்பட்டார்னா எரவாடா சிறை. ஓகேங்களா, எரவாடா சிறை. முதலாவது வட்டமேசை மாநாடு எப்போது எங்கு நடைபெற்றது? முதலாவது வட்டமேசை மாநாடு லண்டனில் வந்து நடைபெற்றிருக்கும் 1930 நவம்பர். அப்போ வட்டமேசை மாநாடு எப்போன்னா 1930. வட்டமேசை மாநாட்டின் போது இங்கிலாந்து பிரதமராக இருந்தவர் யாருன்னா ராம்சே மெக்டொனால்டு. வட்டமேசை மாநாட்டின் போது இங்கிலாந்து பிரதமராக இருந்தவர் யாரு? ராம்சே மெக்டொனால்டு. அடுத்து 77 முதல் வட்டமேசை மாநாட்டில் யார் பங்கு கொள்ளவில்லை அப்படின்னா காங்கிரஸ் கட்சி வந்து பங்கு கொள்ளாது. காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு 1931 மார்ச் 5. காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு 1931 மார்ச் 5. முதல் வட்டமேசை மாநாட்டில் காங்கிரஸ் கட்சி பங்கு கொள்ளாததற்கு காரணம் என்னன்னா உப்பு சத்தியாகிரகத்தில் காங்கிரஸ் கட்சி சிறையில் இருந்ததால். உப்பு சத்தியாகிரகத்தில் காங்கிரஸ் கட்சி வந்து சிறையில் இருந்ததுனால. அடுத்தது 80வது கொஷின் இரண்டாவது வட்டமேசை மாநாடு எப்போது நடைபெற்றது? 1931 செப்டம்பர் 7. காந்திர்வின் ஒப்பந்தம் வந்து மார்ச் 5 நடக்குது. அதுக்கப்புறம் செப்டம்பர் 7ஆம் தேதி இரண்டாவது வட்டமேசை மாநாடு நடக்குது. இதில் வந்து கலந்துக்கிறாங்க. ஓகேங்களா, காங்கிரஸ் கட்சி எந்த மாநாட்டில் பங்கேற்றுனா இரண்டாம் வட்டமேசை மாநாட்டில் மட்டும்தான் பங்கேற்பாங்க. அடுத்தது 82வது மூன்றாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1932. மொத்தம் வட்டமேசை மாநாடு வந்து 1930 ஸ்டார்ட் பண்ணி 32 வரைக்கும் நடக்கும். ஓகேங்களா, அடுத்தது 83வது ராம்சே மெக்டொனால்டு எப்போது வகுப்புவாரி ஒதுக்கீட்டை அறிவித்தார்? வகுப்புவாரி ஒதுக்கீட்டை அறிவித்தார் அப்படின்னா 1932 ஆகஸ்ட் 16ஆம் தேதி. ஓகேங்களா, மூன்றாவது வட்டமேசை மாநாடு நடக்கும். அதுலேயும் வந்து யார் கலந்துக்க மாட்டாங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சி வந்து கலந்துக்க மாட்டாங்க. அதை எடுத்ததுக்கப்புறம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி வந்து ஒரு வகுப்புவாரி ஒதுக்கீட்டை அறிமுகப்படுத்துவார். அடுத்தது 84வது ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராக இருந்தவர் யாருன்னா அம்பேத்கர் தான். 1932 செப்டம்பர் 20 காந்தியடிகள் எதற்காக உண்ணாவிரதம் மேற்கொண்டார்? எதற்காக அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதிகள், அதாவது இங்கே ராம்சே மெக்டொனால்டு வந்து வகுப்புவாரி ஒதுக்கீடு வந்து அறிவிக்கிறார் இல்லையா, அது வந்து எதிர்க்கிறதுக்காக. ஓகேங்களா, இது வந்து அம்பேத்கர் வரவேற்பார், ஆனால் காந்தியடிகள் வந்து எதிர்ப்பார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதிகள் ஒதுக்கீட்டுக்கு எதிராக வந்து இவர் உண்ணாவிரதம் ஏற்பட்டிருப்பார். அடுத்தது 86வது பூனா ஒப்பந்தம் யார் யாரிடையே எப்போது ஏற்பட்டதுன்னா 1932 காந்திக்கும் அம்பேத்கருக்கும். இந்த வகுப்புவாரி இடஒதுக்கீடு அம்பேத்கர் வந்து வேணும்னு சொல்லுவார், காந்தி வந்து வேணான்னு சொல்லுவார். அதனால் இவங்க 2 பேருக்கும் இடையே வந்து ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது. அடுத்து 87வது பூனா ஒப்பந்தத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு சட்டப்பேரவையில் எத்தனை சதவீதம் ஒதுக்கப்பட்டது அப்படின்னா 18% வந்து சட்டப்பேரவையில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒதுக்குனாங்க. ஹரிஜன சேவா சங்கத்தை அமைத்தவர் யாருன்னா காந்தியடிகள். யாருக்காகனா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக. அடுத்து 89வது கோவில் நுழைவு நாள் எப்போது அனுசரிக்கப்பட்டதுன்னா 1933 ஜனவரி 8. 1933 ஜனவரி 8 வந்து கோவில் நுழைவு நாள்.
பொதுவுடைமை கட்சி முதலில் எங்கு நிறுவப்பட்டது? பொதுவுடைமை அதாவது கம்யூனிச கட்சி வந்து எங்கே ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் இது பண்ணாங்கன்னா 1920 தாஷ்கண்ட் உஸ்பெகிஸ்தானில் தாஷ்கண்ட் அப்படின்ற இடத்துல வந்து 1920 வந்து நிறுவியிருப்பாங்க. இந்தியாவில் அகில இந்திய பொதுவுடைமை மாநாடு, இந்தியாவில் கம்யூனிசம் மாநாடு எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா 1925 கான்பூரில். ஓகேங்களா, 1925 கான்பூரில் நடந்திருக்கு. அடுத்தது 92வது அகில இந்திய பொதுவுடைமை மாநாட்டுக்கு தலைமையேற்று உரையாற்றியவர். இந்த மாநாட்டுக்கு தலைமையேற்றவர் யாருன்னா சிங்காரவேலர் தான் வந்து தலைமையேற்றிருந்திருக்காரு. அடுத்தது 93வது கொஸ்டின், அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி எப்போது நிறுவப்பட்டது? அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாய கட்சிகள் எப்போது நிறுவப்பட்டனா 1928. இந்தியாவில் அகில இந்திய பொதுவுடைமை மாநாடு 25 நடக்கும். அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி வந்து நிறுவப்பட்டிருப்பாங்க. அடுத்து 94வது ஹிந்துஸ்தான் குடியரசு இராணுவம் எங்கு உருவாக்கப்பட்டது? கான்பூரில் 1924ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. 95வது லாலா லஜபதி ராயின் உயிரிழப்புக்கு காரணமான ஆங்கிலேய அதிகாரியானா சாண்டர்ஸ். ஓகேங்களா, இந்த சைமன் குழு வந்து நடத்துவாங்க இல்லையா, சைமன் குழு வருவாங்களே, அவங்களுக்கு எதிர்த்து நிறைய போராட்டங்கள்லாம் நடக்கும். அப்படி போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது லாலா லஜபதி ராயை வந்து அடித்து சாகடிச்சிருவாங்க. 96வது இன்குலாப் ஜிந்தாபாத், அடுத்தது பாட்டாளி வர்க்கம் வாழ்க. இந்த முழக்கங்கள்லாம் எழுப்பியவர்கள் யார் அப்படின்னா PK தத் அப்புறம் பகத்சிங். ஓகேங்களா, இன்குலாப் ஜிந்தாபாத் பாட்டாளி வர்க்கம் வாழ்க இந்த முழக்கங்களை எழுப்பியவர்கள் யாருன்னா PK தத்தும் பகத்சிங்கும் வந்து இந்த மாதிரி முழக்கங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது சூர்யா சென் சிட்டகாங் ஆயுத கிடங்கை எப்போது தாக்கினார்? சூர்யா சென் அப்படின்றவர் சிட்டகாங் ஆயுத கிடங்கை எப்போது தாக்கினார் அப்படின்னா 1930 ஏப்ரல் மாதம். 1930 ஏப்ரலில் வந்து சூர்யா சென் சிட்டகாங் ஆயுத கிடங்கை வந்து தாக்கியிருந்திருப்பார். அடுத்தது 98 பொதுவுடைமை கட்சி எப்போது தடை செய்யப்பட்டது? பொதுவுடைமை கட்சி வந்து எப்போது தடை செய்யப்பட்டதுன்னா 1934. பொதுவுடைமை கட்சி எப்போ தடை செஞ்சுருப்பாங்க? இவங்க வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்க இந்த தடையை வந்து செஞ்சுருப்பாங்க. எப்போ? 1934. அடுத்தது 99வது காங்கிரஸ் அமைச்சரவை எதற்காக பதவியேற்கிறது? 1937 வந்து காங்கிரஸ் வந்து தேர்தலை போட்டுட்டு ஜெயிச்சு அமைச்சரவை வந்து உருவாக்குவாங்க. அதுக்கப்புறம் 1939 வந்து பதவி விலகிடுவாங்க. ஏன்னா 2ஆம் உலகப் போரில் காங்கிரஸோடைய அமைச்சரவையை ஆலோசிக்காமலே இந்தியாவை வந்து 2ஆம் உலகப் போரில் ஈடுபடுத்துவாங்க. யார்? பிரிட்டிஷ்காரங்க. அதனால் காங்கிரஸ் கட்சி வந்து பதவி விலகிடும். அடுத்தது 100வது கொஸ்டின், காங்கிரஸ் அமைச்சரவை பதவி விலகிய நாளை மீட்பு நாள் என கூறியவர் யாருன்னா ஜின்னா தான் வந்து சொல்லியிருப்பார். 1940 முஸ்லீம்களுக்கு தனிநாடு வேண்டும் என வலியுறுத்தியவர். 1940 முஸ்லீம்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு வலியுறுத்தியவர் யாருன்னா ஜின்னா தான். அடுத்தது 2ஆம் உலகப் போர் நடைபெற்ற ஆண்டு எப்போனா 1939 ஸ்டார்ட் பண்ணி 45 வந்து முடியும். 1939ஆம் ஆண்டின் காங்கிரஸோடைய தலைவராக இருந்தவர் யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ். ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை உருவாக்கியவர் யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ் தான். 2ஆம் உலகப் போரை மக்களின் போர் என கூறியவர்கள் யார்? 2ஆம் உலகப் போரை மக்களின் போர் சொன்னவர் பொதுவுடைமை கட்சி. இப்போது பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஆதரவாக வந்து 2ஆம் உலகப் போர் வந்து மக்களுக்கான போர் தான், அதனால் இந்தியா வந்து கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லும்போது பொதுவுடைமை கட்சி வந்து சொல்லுவாங்க. அதனால் அவங்க மேலே இருந்த அந்த கட்சிக்கு மேலே இருந்த தடையை வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து நீக்கிடுவாங்க. எப்போது பொதுவுடைமை கட்சியின் மீதான தடை விலக்கிக் கொள்ளப்பட்டது அப்படின்னா 1942. அடுத்தது வெள்ளையனே வெளியேறு காலகட்டத்தில் இந்தியாவின் அரசு பிரதிநிதியாக இருந்தவர். உப்பு சத்தியாகிரகத்தின் போது இர்வின் பிரபு. ஓகேங்களா, இதே வெள்ளையனே வெளியேறு காலகட்டத்தில் இந்தியாவின் அரச பிரதிநிதியானா லின்லித்கோ பிரபு. அடுத்து 108வது தனிநபர் சத்தியாகிரகத்தை முதலாக தொடங்கியவர் யாருன்னா ஆச்சாரிய வினோபாவே. இதே இந்த தனிநகர் சத்தியாகிரகம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1940 அக்டோபர் 17. 1940 அக்டோபர் 17 அன்றைக்கி தனிநபர் சத்தியாகிரகம் ஆரம்பித்தாங்க. அடுத்தது 110வது கொஸ்டின், பிரிட்டிஷ் அரசு கிரிப்ஸ் தூதுக்குழுவை எப்போது அனுப்பியது? பிரிட்டிஷ் அரசு வந்து கிரிப்ஸ் தூதுக்குழுவை எப்போது அனுப்பியதுன்னா 1942 மார்ச் 22. ஓகேங்களா, 1942 மார்ச் 22. அடுத்து 111வது கிரிப்ஸ் தூதுக்குழுவின் அறிக்கையை திவாலாகும் வங்கியில் பின் தேதியிட்ட காசோலை என கூறியவர். அந்த கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டொமினியன் அந்தஸ்து தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு காந்தியடிகள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இது வந்து திவாலாகும் வங்கியில் பின் தேதியிட்ட காசோலை என கூறியிருப்பாங்க. அடுத்தது 112வது வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் 1942 ஆகஸ்ட் 8. செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தை கூறியவரான காந்தி. அடுத்தது 114வது காங்கிரஸ் வானொலி திரைமறைவை வெற்றிகரமாக செயல்படுத்தியவர்.
காங்கிரஸ் வானொலி திரைமறைவை வெற்றிகரமாக செயல்படுத்தியவர் யாருன்னா உஷா மேத்தா. 115வது, சுபாஷ் சந்திர போஸ் 1943 எதன் மூலமாக ஜப்பான் சென்றார் அப்படின்னா நீர்மூழ்கி கப்பல் மூலமாக. சுபாஷ் சந்திர போஸ் 1939 காங்கிரஸ் கட்சியோடைய தலைவராக வருவாரா, அதுக்கப்புறமா ஆனால் அது காந்திக்கு பிடிக்காது. ஸோ அவரும் காங்கிரஸ்லேருந்து விலகி ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை இது பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் இவர் பண்ணுறது எதுவும் பிடிக்காம அவர் வீட்டுக்காவலை வச்சுருந்துருப்பாங்க. அதனால் யாருக்கு தெரியாமல் மாறுவேடம் அடைஞ்சு ஜப்பானுக்கு நீர்மூழ்கி கப்பல் மூலமாக சென்றுடுவார். அடுத்தது 116வது, இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியவர் யாருன்னா ஜெனரல் மோகன் சிங் அப்படின்றவர். ஓகேங்களா. ஆசாத் ஹிந்த் பாஜ் அப்படின்றது இந்திய தேசிய இராணுவம். ஆசாத் ஹிந்த் பாஜ் அப்படின்னா இந்திய தேசிய இராணுவம். மோகன் சிங்குக்கு பிறகு இந்திய தேசிய இராணுவத்தை வழிநடத்தியவர் யாருன்னா கேப்டன் லட்சுமி செகல். ஓகேங்களா. கேப்டன் லக்ஷ்மி செகல் தான் மோகன் சிங்க்கு பின்னாடி இந்திய தேசிய இராணுவத்தை வழிநடத்துவாங்க. இவங்களுக்கு அப்புறம் தான் சுபாஷ் சந்திர போஸ் வருவார். சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய இராணுவத்தை எவ்வாறு பிரித்தார்னா காந்தி பிரிகேட், நேரு பிரிகேட், ராணி லட்சுமிபாய் பிரிகேட் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிவாக பிரிப்பார். அடுத்து 120வது, போஸ் இந்தியாவின் அதாவது சுபாஷ் சந்திர போஸ் இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை எங்கு நிறுவினார்? சிங்கப்பூரில் இந்தியாவினுடைய தற்காலிக அரசாங்கத்தை நிறுவியிருந்திருப்பார். 121வது, சுபாஷ் சந்திர போஸின் புகழ்பெற்ற முழக்கம் என்னன்னா டெல்லி செலோ, தில்லிக்கு புறப்படு. அடுத்து 122வது, இந்திய கடற்படை மாலுமிகள் கிளர்ச்சி எப்போது நடைபெற்றது? இந்திய கடற்படை மாலுமிகளை எப்போ கிளர்ச்சி செஞ்சாங்கன்னா 1946 பிப்ரவரி பம்பாயில் கிளர்ச்சி செஞ்சுருப்பாங்க. வேவல் திட்டம் எப்போது அறிவிக்கப்பட்டது? வேவல் திட்டம் 1945 ஜூன் 14. ஜூன் 14 1945 அன்னைக்கு வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்டது. அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்கள். அமைச்சரவை தூதுக்குழுவினுடைய உறுப்பினர்கள் யார் அப்படின்னா ஃபெதிக் லாரன்ஸ், சர் ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர். இவங்களாம் அமைச்சரவை தூதுக்குழுவுடைய உறுப்பினர்கள். ஃபெதிக் லாரன்ஸ், சர் ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர். நேரடி நடவடிக்கை நாளாக ஜின்னா அறிவித்தது எப்போனா 1946 ஆகஸ்ட் 16. 1946 ஆகஸ்ட் 16 நேரடி நடவடிக்கை நாள். 126வது கொஸ்டின், சுதந்திரம் பெறும்போது காந்தி எங்கே இருந்தார்? சுதந்திரத்துக்கான கையெழுத்தெல்லாம் போடும்போது எங்கே இருந்திருப்பார்னா நவகாலி மாவட்டத்தில் இருந்திருப்பார். நேரு தலைமையில் இடைக்கால அரசு எப்போது அமைக்கப்பட்டதுன்னா 1946. அடுத்து 128வது, இடைக்கால அரசில் நிதி உறுப்பினராக முஸ்லீம் உறுப்பினர் யாரை நியமித்தனர் அப்படின்னா லியாகத் அலிகானை நியமிச்சிருப்பாங்க நிதி உறுப்பினராக. ஓகேங்களா. அடுத்து 129வது, மவுண்ட் பேட்டன் திட்டம் அறிவிக்கப்பட்ட நாள் ஜூன் 3 1947. இந்த மவுண்ட் பேட்டன் திட்டத்தை ஜூன் 3 திட்டம்னு சொல்லுவாங்க. எப்போனா 1947. இந்தியா பாகிஸ்தான் எல்லைகளை நிர்ணயிக்கும் ஆணையத்தை யார் தலைமையில் நிறுவப்பட்டதுன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எல்லைகள் பிரிப்பாங்க. அது யாருடைய தலைமையில் அந்த ஆணையத்தை நிரூபிப்பாங்கன்னா ராட்க்ளிஃப் பிரவன். ஓகேங்களா. ராட்க்ளிஃப் பிரவன். பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இந்திய விடுதலை சட்டத்தை எப்போது இயற்றியது? இந்திய விடுதலை சட்டத்தை எப்போது இயற்றியதுன்னா 1947 ஜூலை 18. 1947 ஜூலை 18 அன்னைக்கு இந்திய சட்டத்தை இயற்றியிருந்திருக்கும். அடுத்தது, காந்தியின் தந்தை காபா காந்தி இருக்கார் இல்லையா, அவர் எந்த பகுதியின் திவானாக பொறுப்பு வகித்தார்? இவர் காந்தி ஒரு செல்வந்தர் தான். இவர் எந்த பகுதியினுடைய திவானா பொறுப்பு வகித்தார்னா ராஜ்கோட் மற்றும் போர்பந்தர். ஓகேங்களா. அடுத்து 133வது, ஜாலியன் வாலாபாக் படுகொலையை எதிர்த்து காந்தியடிகள் எந்த பதக்கத்தை திருப்பி கொடுத்திருப்பாருன்னா கெய்சர் ஹி இந்த் பதக்கத்தை ஜாலியன் வாலாபாக் படுகொலை எதிர்த்து கொடுத்துருந்துருப்பாங்க. அடுத்தது, கிலாபத் இயக்கத்தின் போது அலி சகோதரர்கள் எழுப்பிய முழக்கங்கள். கிலாபத் இயக்கத்தின் போது அலி சகோதரர்கள் ஒரு சில முழக்கங்கள் சொல்லியிருப்பாங்க. அல்லாஹி அக்பர், வந்தே மாதரம், இந்து முஸ்லீம் வாழ்க. இதெல்லாம் காந்தியை சப்போர்ட் பண்ணியிருப்பார். அடுத்தது 135வது கொஸ்டின், 1920 நாக்பூர் மாநாட்டினுடைய தலைவர் யாருன்னா விஜயராகவாச்சாரி. அடுத்து 136, இந்தியர்கள் சைமன் குழுவை ஏன் எதிர்த்தனர் அப்படின்னா இந்திய அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்ட குழுவில் ஒருவர் கூட இந்தியர் இல்லை. இந்த சைமன் குழு எதுக்காக வந்ததுன்னா இந்திய அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டது தான். ஆனால் அதிலே இந்தியர்கள் இல்லைன்றதுனால இந்தியர்கள் எதிர்த்தாங்க. இதே 1929ஆம் ஆண்டு மாநாட்டினுடைய காங்கிரஸ் தலைவர் யாருன்னா நேரு தான். இது எங்கன்னா லாகூர் மாநாடு. ஓகேங்களா. அடுத்து 138, மாகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம். ஓகேங்களா. இரட்டை ஆட்சியை விடுத்து மாகாண தன்னாட்சியை கொண்டு வந்த சட்டம் எதுனா 1935 இந்திய அரசு சட்டம். பாகிஸ்தான் என்ற வார்த்தை பதத்தை உருவாக்கியவர். பாகிஸ்தான் என்ற வார்த்தை பதத்தை உருவாக்கியவர் யாருன்னா ரஹமத் அலி. ஓகேங்களா. ரஹமத் அலி தான் இந்த வார்த்தையை உருவாக்கியிருப்பாங்க. இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. லைன் பை லைன் கொஷின்.
ஓகேங்களா. இதிலே கண்டிப்பாக வந்து மோஸ்ட் ஆஃப் த கொஷின், அதாவது 98% வந்து ஃபுல்லாக இதிலே வந்து கொஷின்ஸ் வந்து இந்த லெசனில் இவ்வளோ தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.